ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம தெரியும் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போயிருக்காரு. திடீர் டெல்லி விசிட்டுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை தான் வந்து அந்த அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அமித்ஷாட்ட போய் பேச போயிருக்கான்ற மாதிரி ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இது என்னவா இருக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு பீதி கலப்புற விஷயமா தான் இருக்கும், எடப்பாடி பழனிசாமி சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும், அதிமுக கைப்பற்றது விஷயமா தான் இருக்கும். இதை தவிர்த்து வேறு ஒன்றும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா வேலுமணியும் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் வந்துட்டார். இப்போ ஓபிஎஸ் எந்த வரிசையில் இருக்கோ அதே லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வேலுமணி வந்துட்டார். வேலுமணியை நீக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தால வேலுமணி சகோதரன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கதா சொல்கிறாங்க அந்த கொடநாடு விஷயமா. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா தங்களோட மாவட்ட செயலா பதவியை வந்து அதிகாரத்தை குறைக்க பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி. இது ஒரு விஷயம். அதே மாதிரி கோவையில் நம்ம தெரியும் இந்த கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வெங்கடாச்சலபதின்றவரும் சேலம் இளங்கோன் தான் மாவட்ட செயலாக இருக்காங்க. அவங்ககிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதிகாரம் இருக்கக்கூடாது. அவரோட எடப்பாடியோட நெருங்கிய உறவினர் பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் வெங்கடேசன் சொல்றவர் பார்த்தீங்கன்னா அவரை மாவட்ட செயலாளர் கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். ஸோ உங்கள்கிட்ட நான் முடிவை தான் சொல்கிறேன், ஆலோசனை கேட்குறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரோட அதிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா பறித்து தான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்ச அதிகாரத்தில் இருக்குன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இது வெங்கடாச்சலபதிக்கும் சேலம் இளங்கோர் பயத்தை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா வந்து இப்போ எடப்பாடியோட உறவினர்னா எல்லா கிளைச்சல இருந்து அவங்க பக்கம் தான் போவாங்க. அவங்க இந்த வெங்கடாச்சலபதியோ சேலம் இளங்கோர் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாருமே அவங்க சைடு போகும்போது செல்வாக்கு குறையும், மிகப்பெரிய லெவலில் டம்மியாக தான் செயல்படுற ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஸோ அதுக்கு தான் எல்லாருமே ஒரு கலக்கத்தில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போயிருக்கார் டெல்லிக்கு அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பரவாயில்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.